தமிழக வெற்றி கழகத்தை ஏன் இவ்வளவு கடுமையா நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கணும்? நேத்து அவங்க ஆட்சியில பல கட்சிகள் இருக்கும்போது அவங்களை விட தேவைக்காக முதன்மைப்படுத்தி விமர்சிக்க வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு கொள்கையற்ற தலைவர்கள் எப்பொழுதுமே ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை படத்துல ஒரு வசனம் வரும். கொள்கையற்ற தலைவருடைய கையில ஆட்சி போச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஆட்சியா இருக்கும்னா இதை விட மோசமான ஆட்சியா இருக்கும். சத்தியமா சொல்றேன், விகடன் மூலியமாக சொல்கிறேன், தம்பி ராம் மூலியமா சொல்றேன். தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனா ஸ்டாலின் அவர்களை நானே புகழ வேண்டிய தேவை வரும். ஸ்டாலின மாதிரி ஒரு தலைவர் உண்டா என்று ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். எந்த ஸ்டாலின? தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் எதை பத்தியே கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா, சர்வாதிகாரி ஸ்டாலின், பாயாசம் ஸ்டாலின் சொல்லும் இல்லையா, அந்த ஸ்டாலின் ஆட்சி தேவலாம், பரவாயில்ல. எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்லாச்சு இந்த ஆட்சியில சொல்லிச்சோ, எப்படி நம்ம ரெட்ரோ படம் வந்த பிறகு கங்குவா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோமோ, எப்படி தக்லைஃப் வந்த பிறகு இந்தியன் டூ நல்லா இருக்குன்னு சொன்னோமோ, அப்படி தாவேகா விஜய் முதலமைச்சரானா திமுக ஸ்டாலின் ஆச்சு நல்லாச்சு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. நான் விமர்சனம் பண்ணக்கூடாது, கடந்து போன நினைச்சேன். அவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணோம். ஏன்னா அவங்க பெரியார கையில் எடுத்தாங்க, கட்சி கூட்டத்தில் அவங்க பேசினது, அந்த அப்ரோச்சு, சேரை உடைச்சது, ஒரு அநாகரிக அரசியலா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணோம். அதுக்கப்புறம் சீமானே கூட்டே அவங்க நமக்கு இலக்கு இல்லப்பா, நம்ம இலக்கு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், கொசுவெல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாதுப்பா, திமுகவை அடிங்கப்பா, நம்ம எதிரி திமுக தான்ப்பா, அவன் அடிப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு அண்ணன் சீமானே சொல்லல, இந்த வீடியோ பார்த்தா கூட என்ன திட்டுவார், ஏன்டா வீடியோ போட்டு, ஏன்னா தாவேகாவை பேசக்கூடாதுங்கிறதான் நாம் தமிழ் கட்சியில கட்டளை. இடுமான காலத்துல கூட திட்டினார் ஒரு வீடியோ போட்டதுக்கு. எதுக்கு நீ பேசுற, தேவையா உனக்கு? அவன் மக்கள் பிரச்சனையை பேசு, திமுகவை பேசு, இதை பேசாதன்னாரு.